வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஆனிவர்சரி அப்படின்ற இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபேமிலி த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே எலன் அண்ட் பால் அப்படின்றவங்களோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இதுல எலன்ங்கிறவங்க ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருப்பாங்க அண்ட் பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பாரு. இவங்களுக்கு மொத்தமா 3 பெண் குழந்தைங்க அந்த ஒரு பையன். அந்த பையன் தான் ஜோஸ். ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு அந்த பையன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தன்னோட ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அந்த பொண்ணு தான் எலிசபெத். இந்த எலனுக்கு ஆல்ரெடி எலிசபெத் தெரியும். இன்ஃபேக்ட் இவங்களோட முன்னாள் ஸ்டூடெண்ட் அப்படின்னே சொல்லலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி எலிசபெத்தோட தீசிஸ் ஒன்ன இவங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அது ஒரு விதமான பாசிசத்தை ப்ரொமோட் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஐடியாலஜியோட இன்னும் அவ இருக்காளா அப்படின்ற மாதிரி அவங்க பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலில அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. நார்மலான ஃபேமிலி த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் தொடங்குது. போக போக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் த்ரில்லரா இந்த கதை மாறுது அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஒரு வித்தியாசமான பாசிசம் கலந்த ஒரு ஐடியாலஜியை சொல்லியிருப்பாங்க. அந்த ஐடியாலஜில ஊறி போன ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒரு குடும்பத்துக்குள்ள நுழையறா அப்படின்னும் போது குடும்பத்துக்கு என்ன ஆகும் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த குடும்ப மெம்பர்ஸ் ஒருத்தருக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதும் ஓரளவுக்கு நீட்டாவே அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் அந்த கிளைமாக்ஸை சுத்தி நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் அப்படின்றது பயங்கர பரபரப்பாவே இருந்துச்சு. ஆக்சுவலா இதுல இவங்க காட்டிருக்கக்கூடிய அந்த டிஸ்டோபியன் யூனிவர்ஸ் அப்படின்றது இந்த உலகம் எதை நோக்கி போகுது அப்படின்றத சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ ஒரு டெமோக்ரஸிக்கான ஒரு வேக்கப் கால் அப்படின்ற மாதிரி தான் இதை பிளான் பண்ணிருக்காங்க. ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் அப்படின்னே சொல்லுவேன். பட் கண்டிப்பா பேஸ் அப்படின்றது பெட்டரா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒரு சிலரோட பர்சனல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இந்த கதைக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி லிங்க் பண்ணியிருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு சிந்தியாவோட இஷ்யூவா இருக்கட்டும் அண்ட் பேர்டியோட இஷ்யூவா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம். பட் ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3.1 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டா லிப்லாக் சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.